வெல்கம் டு ஆரா ஹோம்ஸ். ரீசெண்டாக கோயில்வெளி சர்க்கிளில் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 BHKங்க. எல்லாமே கஸ்டமர் விஷ் படி கட்டி கொடுத்துருக்கோங்க. இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டா பேஜ் பார்த்து தான் வந்தார். அதாவது ஆரா ஹோம்ஸோட இன்ஸ்டா பேஜ் பார்த்து தான் வந்தாருங்க. வந்துட்டு டைரெக்டாக வந்தார். நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க பழைய வீடோட டெமோஸ் எல்லாமே நம்ம கஸ்டமர்கிட்ட காமிச்சோம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடு காமிச்சது எல்லாமே கஸ்டமரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனால் எதுவுமே சொல்லலை. 2வது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இடம் பார்த்தோம். இடம் பார்த்து இமீடியட்டாக வந்து அவங்களுக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. வடக்கு பார்த்த திசையில் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோங்க. எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி டிசைன்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களை எப்படி பார்த்தோம்னா இன்ஸ்டாவில் தான் பார்த்தோம். ஸோ இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்தோம். ஸோ நீங்கள் நிறைய வீடியோட ரிவ்யூஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருந்தீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதனால் டைரெக்டாக கால் பண்ணி அப்ரோச் பண்ணோம். ஸோ நீங்களும் நிறைய வீடியோ எல்லாமே காமிச்சிங்க. ஸோ எங்களுக்கு ஓகே, இந்த வீடியோ ஓகேங்கிறனால இதை நாங்கள் வந்து முடிச்சுக்கிட்டோம். ஸோ எல்லாமே வந்து லோன் ப்ராசஸ்லேருந்து மற்ற எல்லா ப்ராசஸுமே வந்து குயிக்காக எல்லாமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நார்மலாக முடிஞ்சிருச்சு. வீடு கட்டுறது அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நார்மலாக சொன்ன டைமுக்குள்ளே எங்களுக்கு முடிச்சுக்கணும் பண்ணுவாங்க. ஏன்னா எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஆல்ரெடி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களும் வருவாங்க. எல்லாம் இன்னும் யாராச்சும் இருந்தால் கூட இன்னும் கூட நாங்கள் பாசிட்டிவாக ரிவ்யூ எல்லாமே நாங்கள் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்ஸ்.